ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் அரசியல் திருப்புமுனை. இந்த திருப்புமுனைக்கு தற்சமயம் காரணகர்த்தாவாக விளங்கி கொண்டிருக்கின்றவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் தான். தற்சமயம் காரணகர்த்தாவாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் செஞ்சுவிட்டு இப்ப தமிழக வெற்றி கழகத்தை எடுத்து நிறுத்துறேன் அங்க போயிருக்கிறார். அரசியல்ல பழுத்த அனுபவம் கொண்டவர்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்பிட்டு இருந்திருக்காங்க. இப்ப அரசியல் அவரு புழுத்த அனுபவமா வச்சிருக்கிறாங்க. அவரை நம்பி இந்த தேவர் குரு பூச்சியில ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா எல்லாம் சேர்ந்து நீ நெல்லு கொண்டுகிட்டு வா, நான் அரிசி கொண்டுட்டு வா, 2 பேரும் ஊதி ஊதி திங்களான்னு சொல்லிட்டு 4 பேர் ஊதி ஊதி திங்களா ஒன்னா சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் இந்த ஆள ஒரு மலையாட்டை நம்பிட்டு உட்காந்துருந்தாங்க. ஆனா எல்லாத்துக்கும் டேக்கா கொடுத்துட்டு யார்கிட்டையுமே சொல்லாம விஜய் போய் பார்த்து கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டார். இப்போ இதுல யாருக்கு ரொம்ப பாதிப்புன்னு சொல்லி சொன்னா பன்னீர்செல்வத்துக்கு பெருத்த இடி, அதே சமயம் டிடிவி தினகரனுக்கும் இடி, சசிகலாவுக்கும் இடி மேல இடி. ஏதோ செங்கோட்டையனை துருப்புச்சீட்டா வச்சு பிஜேபி எடப்பாடி பழனிசாமி அவர்களை வழிக்கு கொண்டு வரலாம் என்று ஒரு பகல் கனவு திட்டம் போட்டது. அந்த திட்டம் செங்கோட்டையனால் புஷ்னு போயிடுச்சு. இப்போ ஏற்கனவே நிர்மலா சீதாராமனை போய் பார்த்துட்டு, அமித்ஷாவை பார்த்துட்டு, இவங்க அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு குளறுபடி செய்யலான்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அந்த திட்டம் தவிடுபடி ஆக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்டத்தான் எல்லாம் கூட்டணி பேசுறதுக்கு வருவாங்க. இப்ப ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்தவங்களை போய் கூட்டணிக்கு வாவான்னு கூட்டிக்கிட்டு போகுது, அதனால எடப்பாடி அந்த இடத்துல வீக்கா இருக்கிறான்னு சொல்றாங்க. அவங்க சொல்லக்கூடிய கருத்து தவறான கருத்து. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னைக்கு போட்டு அப்படியே கண்ணில் எண்ணெய் விட்டு ஆட்டினார்களே எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அமித்ஷா அங்க உட்கார்ந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நீங்கள் அண்ணாமலையை, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை நீங்கள் கட்சியில் இருந்து இல்ல, கட்சி தலைமை பொறுப்பிலிருந்து நீக்கினாத்தான் உங்களோட பேச்சுவார்த்தைக்கு வருவேன்னு சொன்னாங்க. அவரும் காலையிலிருந்து உட்கார்ந்து பார்த்தா அப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க அப்பா குமரியானந்தன் இறந்ததுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு என்னென்னமோ செஞ்சு பார்த்தாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அசரவே இல்லை. நீக்கினேன்னு அறிவிப்பு வரட்டுங்க, நான் வர்றேன்னு சொன்னார். எடப்பாடி பழனிசாமி கிட்ட மட்டும்தான் அமித்ஷா அடங்கி போயிருக்கிறார். இதை கவுண்டர் பண்ணணும். இதை கவுண்டர் பண்றதுக்காக வேண்டி அமித்ஷா செங்கோட்டையோ துருப்புச்சீட்டா பயன்படுத்துறாங்க. ஒட்டுமொத்த பாஜக தான் துருப்புச்சீட்டா பயன்படுத்துது. அதை நம்பி செங்கோட்டையன் போய் அவரு கடைசியில் நிர்மலா சீதாராமன் உள்கட்சி பிரச்சனையில் நாங்களாம் தலையிட மாட்டோம், செங்கோட்டையன் எங்களுக்கும் எந்த சொந்தம் இல்லை பந்தம் இல்லைன்னு முடிக்கிட்டாங்க. அதுக்கு பின்னாலதான் ஒரு குரு பூஜையில் போய் 4 பேர் வாங்க, நாம ஒன்றிணையும் அதிமுக அமைக்கிறதுக்கு நாம பாடுபடுவோம்னு சொல்லி அதைத்தான் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாரு. ஒன்றிய அண்ணா என்ன தப்பு பண்ணேன், நல்லா ஒன்னா இருக்கலாம்னு சொல்றேன், அது கட்சியில வேண்டான்னு சொல்றாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்துட்டு யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா எல்லாத்தையும் ஏமாத்திட்டு அங்க போய் சேர்ந்துக்கிட்டார். சேர்ந்தால் அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, நான் ஜெயலலிதா படம், எம்ஜிஆர் படத்தை கூட சோப்புல வைக்கல, ஜெயலலிதா படத்தை வச்சிருக்கிறாரு. ஏன்னா கட்சிக்கு விசுவாசமா இருந்தேன்னு சொல்லி அவருக்கு ஒரு தலைமை நிலைய ஒரு ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு. 2வது 4 மாவட்டத்திற்கு அவர் அமைப்பு செயலாளர். இன்று கோயம்புத்தூர் வர்றார், ஈரோடு வர்றார். கோயம்புத்தூர் வர்றப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல 1.5 கோடி பேர் தொண்டை இருக்குன்னு கொக்கரிச்சுக்கிட்டு இருந்த செங்கோட்டையை சொல்லுவார் இல்லையா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துல 1.5 கோடி பேர் இருக்கிறான், 1.5 கோடி பேர் இருக்கிறான்னு சொல்லி அந்த 1.5 கோடி பேர்ல எத்தனை லட்சம் பேர் வந்தா கோயம்புத்தூருக்கு? நாங்கெல்லாம் அதிமுகன்னு சொல்லி ஏதாவது ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்தாங்களா? செங்கோட்டையின் ஃபாலோவரா வந்திருக்குன்னு சொன்னாங்களா?
எல்லாங்க வந்து டிவிக்கேன்னு சத்தம் போட்டுட்டு இருந்தாங்களே ஒழிய அதிமுக இருந்து யாரும் வரலை. அதே மாதிரி ஈரோட்டிலே அப்படித்தான். அதிமுக இருந்து அது கோயம்புத்தூர் வேற மாவட்டம்னு சொல்லலாம். சொந்த மாவட்டத்திலேயே அதிமுக காரர் அங்க நாங்க வந்து ஒரு 2-3 பேப்பர்காரரை வர சொல்லி நாங்கெல்லாம் அதிமுக செங்கோட்டையர் ஆதரவாளராக வந்திருக்குன்னு சொல்லி யாருமே ஒரு பேட்டி மத்து கொடுத்த மாதிரி ஒரு சமாச்சாரம் இதுவரை இல்லை. அப்போ இங்கேயும் அதிமுக தொண்டர்கள் உங்க பக்கம் ஒருத்தர் வள்ளின்னு நிரூபணம் ஆயிடுச்சு. இந்த கூட்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த புஷ் ஆனந்த் இருக்கிறார் இல்லையா, அவர் தானே பொதுச் செயலாளர் விஜய்க்கு. அவர் பார்த்துக்கிட்டு அவர் என்ன வண்டி இருப்பார்னு சொன்னா, நம்ம கொண்டாந்து விட்ட செங்கோட்டையனுக்கு போய் இவ்வளவு வரவேற்பு நம்ம கட்சிக்காரன் கொடுக்குறான்னு சொல்லி சொன்னா நாம் அவரை வளர்த்தி விடுவது தவறு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருப்பார். யாரு நினைப்பாங்க? ஆதவ் அர்ஜுன் நினைப்பார், நிர்மல் குமார் நினைப்பார், இன்னும் ராஜ்மோகன் நினைப்பார். இருக்கிறவங்க எல்லாம் வந்து செங்கோட்டையனை இவங்க 5 பேர் தான் கூட்டணி. அங்க 5 பேர் சேர்ந்து செங்கோட்டையனுக்கு செக் வைக்கிறதுக்கு உண்டான முயற்சி அவர் எடுப்பார்கள். செங்கோட்டையன் தன்னிச்சையா வந்தேங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். இனிமேல் அந்த அளவுக்கு வராது, விட்டு பிடிப்பாங்க. அவரை வந்து விட்டு நீ எந்த அளவுக்கு போராட வாத்தி போட்டு டப்புன்னு பிடிச்சி இழுத்து கடவாளம் போட்டுக்குவார் விஜய் அவர்கள். இன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு? பழுத்த அரசியல்வாதி, அவருடைய அனுபவம் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்களே. இவருக்கு முன்னாலேயே எம்ஜிஆர் காலத்துல இருந்து திமுக இருக்கிறப்ப எம்ஜிஆருக்கு விசுவாசமா இருந்து இன்றளவும் எம்ஜிஆர் கட்சிக்கு அதிமுக வந்தவங்க இருக்கிறாங்க. ஆனா அன்றைய சூழ்நிலையில் ஒரு பிரதிநிதித்துவத்துக்காகத்தான் செங்கோட்டையனை கோபியில வந்து அவங்க இருக்க சொந்த பந்தமெல்லாம் அவரை நியமிச்சு விட்டாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் யாருக்கும் எந்த விதமான ஒரு உதவியும் செய்து தரவில்லை. கோபியில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, எப்படியாவது செங்கோட்டையன் கட்சியில் எங்களை விட்டு அதிமுக விட்டு போய் தொலைச்சிட்டார், கோபியை பிடிச்ச பூடை பீடை விலகியதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் அங்கங்க கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. இவர் ஒரு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் விஜய் அவர்கள் அவர் என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இவர் போய் எடப்பாடி கிட்ட போய் தன்மானம் போச்சுன்னு சொல்லி சொல்றாரு. விஜய் கிட்ட தன்மானம் போகலையா? அங்க போய் உங்களுக்கு நான் அடிமையா இருந்து வேலை செய்யறேன்னு போய் சொல்றாரு. அப்ப தன்மானம் உங்களுக்கு தடுக்கலையா? நெட்டையின நம்பினாலும் குட்டையின நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. செங்கோட்டையனை பொறுத்த அளவுக்கு குட்டையும் தான், நெட்டையும் கிடையாது. அவர் இன்னும் தாவேக்காவை எந்த அளவிற்கு அடிபாதாளத்தில் கொண்டு போய் விடணுமோ அந்த அளவுக்கு விடுவார். இப்போ இந்த 4 மாவட்டத்துக்கு அமைப்பு செயலாளர் இப்போ வந்து 2026 அது வரல நீடிச்சு அப்படியே போயிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ எம்எல்ஏக்களுக்கு ஆள் போடணும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு 10 தொகுதி, ஈரோட்டில் 8 தொகுதி, கரூர் எல்லாம் போடுற சமயத்துல இவர் தனக்குன்னு ஒரு கோஷ்டி வளர்த்துவார். தனக்குன்னு ஒரு கோஷ்டி வளர்த்தி நான் சொல்றவங்கள எம்எல்ஏவை போடுங்க அப்படிம்பாங்க. அவங்க ஒரு சில காரணத்தை சொல்லுவாங்க. இதையேதான் ஈரோடு மாவட்டத்தில் நடந்தது. என்ன பண்ணாரு? நான் சொல்லுகின்றவர்களை எடப்பாடி கிட்ட நிர்பந்தப்படுத்தி இவர்களுக்கு இந்த கட்சி பொறுப்பு கொடுங்க, இவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தினத எடப்பாடி அவர்கள் அதுக்கு கட்டுப்படாமல் கட்சிக்கு நல்லா வேலை செய்யறவங்களை தான் நான் போடுவேன்னு சொல்லி கட்சிக்கு வேலை செஞ்சவங்களை ஒரு சில பொறுப்புல எல்லாம் போட்டாங்க. இந்த காழ்ப்புணர்ச்சி செங்கோட்டையனுக்கு. இதனுடைய ஆரம்பம் அந்த மேட்டுப்பாளத்துல, முடிவு அங்க கமுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமன்கள் தான் அதுக்கு முடிவு ஏற்பட்டது. இப்ப செங்கோட்டையன் வந்து உற்சாகமாக இருப்பது போல் தோற்றம், அந்த தோற்றம் தான். இப்போ இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை கோபியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்துல பிரதான பேச்சு எல்லாரும் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? செங்கோட்டையன் துரோகி, கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டான், எம்ஜிஆருக்கு விசுவாசமா இல்ல, ஜெயலலிதாவுக்கு விசுவாசமா இல்ல, கட்சி கொண்டுகிட்டு போய் கட்சி விட்டு போய் அடிமைத்தனத்துக்காக போய் அவர் தாவேக்கால போய் சேர்ந்துக்கிட்டாரு. அங்க போனனையும் இவருக்கு என்ன 1ஆம் நம்பர்ல இடம் கொடுத்தாங்களா? இங்கேயும் 10ஓடு 11 தானே கொடுத்துருக்காங்க. இப்போ அவருக்கு பின்னால ஜே போடுறதுக்கு ஒரு கோஷ்டி சேர்ந்துருச்சப்பா.
செங்கோட்டையனுக்கு பின்னால ஜே போடுறதுக்கு ஒரு கோஷ்டி. முதல்ல அதிமுக யாரும் இல்லை, ஒரு 25-30 பேர் தான் ஓட்ட சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு வலுவான கோஷ்டி. அதெல்லாம் யாரு? செங்கோட்டையனோட ஆதரவாளர்களா? எல்லாம் விஜய் கட்சிக்கு இருக்கிறவங்க, விஜயனுடைய ரசிகர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்கள். அவங்க தான் செங்கோட்டையனுக்கு ஜே போடுறதுக்கு வந்தாங்களோ ஒழிய அதிமுகவில் இருந்து யாரும் இல்லை. மொத்தத்துல ஒரு ஜே போடுறதுக்கு செங்கோட்டையன் போய் நின்னா, ஒரு இடத்துல போய் நின்னாக்க கேட்கறதுக்கு நாதி இல்லாம நின்றுட்டு இருந்தார். இப்போ ஏதோ விஜயனுடைய தயவால போய் நிக்கிற இடத்துல 10 பேர் கொடி பிடிச்சிக்கிட்டு வந்து செங்கோட்டையன் வாழ்க, செங்கோட்டையன் வாழ்கன்னு சொல்றாரு. எப்ப போய் பேசினாலும் சரிங்க, பத்திரிகைக்காரர் பேசினாலும் சரி, யாரு போய் பேசினாலும் சரி, நான் கட்சிக்கு எம்ஜிஆர் காலத்தில் அப்படி விழிச்சேன், ஜெயலலிதாவுக்கு விசுவாசமா இருந்தா நான் தான் ரூட்டு போட்டு கொடுத்தேன், என் வழியில தான் நடந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒன்று நடத்தலான்னு சொல்லி அதே பழைய பல்லவி தான் பாடுவார். பழைய பல்லவியா தான் இன்னும் பாடிட்டு இருக்கிறார். ஆனால் புதிய கருத்துக்களை பேசுவதற்கு செங்கோட்டையனோட சரக்கு இல்லை. தாவேக்காரனுடைய கொள்கை என்ன சொல்லுவாரு? தாவேக்காரனுடைய கொள்கை என்ன சொல்றாருனாக்கப்பா, எல்லாத்துக்கும் வீடு கொடுக்குறேங்கிறாங்க, மோட்டார் சைக்கிள் கொடுக்குற விஜய் சொல்றாருனாங்க. நீங்க 9 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீங்கல்ல, ஏழைகள் வீடு இல்லாதவனுக்கு கொடுத்திருந்தா செங்கோட்டையன் கட்சிக்கு நல்லா வேலை செஞ்சான்னு அர்த்தம். அங்க இருக்கிறவனுக்கு இப்ப பைக் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. நீங்க எத்தனை பேர்த்துக்கு நீங்க வந்து அங்க ஜெயலலிதா அங்க மகளிருக்கெல்லாம் ஸ்கூட்டர் கொடுக்கணும்னு சொல்றத எத்தனை பேர்த்துக்கு வாங்கி கொடுத்துருந்தீங்க? நீங்க வந்து இன்னைக்கு அவர் சொல்ற கருத்தை எல்லாரும் ஏழைகள் இருக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து உங்களுக்கு அந்த ஊர்ல இன்னும் அந்த ஏழ்மையாவே தான் இருக்கிறான். எவனையுமே நீங்க வாழ விடல. இப்ப நீங்க வந்து தனித்தன்மும் செங்கோட்டையன் கோட்டைன்னு சொல்றீங்க இல்லையா? ஏன் 96 ரட்டளையில் நின்று தோத்தீங்க நீங்க? அது சாதாரண ஒரு பொட்டிக்கடை வச்சிருக்கிறார் வெங்கடூர் ஒருத்தருங்க. சாதாரணமா ஒரு பொட்டிக்கடை வச்சிருக்கிறார். அந்த கடையில ஏதோ வெத்தலை வாக்கு வச்சு பீடி சிகரெட்டை வித்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அவர்கிட்ட படு தோல்வி அடைந்தவர் தான் செங்கோட்டையன். ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாதவர்கள் சில அர்ஜுன் நம்பிட்டு இருக்கிறார், ராதவ அர்ஜுன். 2001 அவர் தேர்தல் நிற்க முடியல. ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஜெயிலுக்கு போனார். எதுக்கு போனாங்க? அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்திட்டாங்க அப்படிங்கிறதுல தான் அவருக்கு போனார். இவர் ஆரம்ப காலகட்டத்திலே இருந்த ஒரு வாழ்க்கையினுடைய தராதரத்திற்கும் தற்பொழுது இருக்கின்ற வாழ்க்கையினுடைய தராதரத்திற்கும் மக்கள் ஒப்பிட்டு பார்த்து கொண்டுட்டு இருக்கிறான். கோயம்புத்தூர் எங்க கோபிச்செட்டிவாளத்துல 77 என்ன நிலைமையில் இருந்தார் செங்கோட்டையன். அதுக்கு பின்னால வந்து 79 எலெக்ஷன் கோபிக்கு எம்எல்ஏ ஆன பிற்பாடு என்ன நிலைமையில் இருந்தார்? 9 முறை சட்டமன்ற உறுப்பினராகி எத்தனை பேர்த்த வாழ வச்சார். இவர் தான் பங்களா வீடு கட்டினாரு, பக்கம் காடு வாங்கி போட்டாரு. கூட இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் எந்த விசுவாசமும் செய்யவில்லை. இன்னைக்கு மக்கள் கோபியிலே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் வந்து என்னைக்கடா எலெக்ஷன் வரும், செங்கோட்டையனை படுபாதாளத்தில் தள்ளலான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு டெபாசிட் போகக்கூடிய நிலைமையில் இருந்தது. இப்ப ஏதோ விஜய் கட்சியில் சேர்ந்ததுனால டெபாசிட்டுக்கு கெட்டிங்க. செங்கோட்டையன் அவர்களுக்கு 2026 நடக்கக்கூடிய பொது தேர்தலில் முன்ன டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ டெபாசிட் கட்டி அதுல உறுதி. ஆனால் அவர் இருக்கக்கூடிய 4 மாவட்டத்திலையும் தமிழக வெற்றி கழகம் ஒரு தொகுதியில் கூட கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்று சொன்னால் ஒரு அமைப்பு ரீதிங்கிற விட ஒரு ஜாதி ரீதியா இருக்கிறப்போ சமூகத்தை சார்ந்து நிற்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு சமூகத்தை சார்ந்து நிற்கிற போடுவாங்க. ஆனா செங்கோட்டையன் அந்த அளவிற்கு இன்னும் சமூகத்தை பத்தி ஸ்டடி பண்ணலீங்க. கோயம்புத்தூர்ல எந்த சமூகம் இருக்கும், கரூர்ல எந்த சமூகம் அதிகமா இருக்கும், அவங்களை எப்படி வெற்றி வேட்பாளராக நிறுத்துறதுக்கு இனிமேல் புதுசாத்தான் ஆள் பிடிக்கணும். இனிமேல் புதுசாத்தான் ஆள் பிடிச்சு கட்சியில போடணும். இப்ப இதுல நெருடல் வரும். எனக்கு வேணுங்கிற ஆளை போடும், உனக்கு வேணுங்கிற ஆளை போடும். இப்ப விஜய் கட்சிக்காரனும் செங்கோட்டையனால போடப்படுகிற ஆளுகளும் அங்க தகராறு நடக்கும். இவர் யாரையே கொண்டுகிட்டு இருந்து பின்னால சேர்த்துறேன்னு சொல்றாங்க இல்லையா? அதற்குண்டான வாய்ப்பு மிக மிக குறைவு. இந்த ஓபிஎஸ் ஏதோ டிசம்பர் 5 அன்னைக்கு ஏதோ தமிழகத்துல ஒரு புரளி ஏற்படுத்துறன்னு சொல்லியிருக்கிறாங்க. டிடிவி தினகரன் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா என்ன நடக்குதுங்கிறத பின்னால இருந்துதான் பார்க்கணும். 2026
தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு தொகுதியும் வெற்றி வாய்ப்பை தேடுவது சிரமம். அதே சமயத்தில் அதிமுக நிறைய தொகுதிகளில் ஜெயிப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது முதல் இடத்துல இருக்குது. இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, டேய் அடிச்சுக்கிறவனால அடிச்சுக்குங்கடா, தவக்காரன் அடிச்சுக்குங்க, அதிமுக காரன் அடிச்சுக்குங்க, எடப்பாடி அடிச்சுக்குங்க, எனக்கு உண்டான ஓட்டு எங்க கூட்டணி கலையாம இருக்குது. யாரையும் ஸ்டாலின் வந்து வெளியே போக விடல, எல்லாம் அப்படியே அரவணைச்சு வச்சிருக்கிறாங்க. அரவணைச்சு வச்சிருக்கிறப்போ நம்பர் 1ங்கிற இடத்துல தற்சமயம் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பர் 1ல வர்றதுக்கு உண்டான முயற்சியை வின்டர் ரேஸ்ல போயிட்டு இருக்கிறார். ஆனால் 2026 தேர்தலை எதிர்நோக்கி தமிழ்நாட்டுல வந்து எந்த இடத்துல யாரு ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. கோவில செங்கோட்டையை தோக்கணும், அதைத்தான் எல்லாம் உத்து நோக்கி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.